நான் கொடுக்குற இங்கிலீஷ் வகுப்பில் இன்றைக்கி இந்த ஆண்டு இறுதி நாள். பிள்ளைகளுக்கு சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுத்து பெற்றோரோட கதைச்சி பிள்ளைகளோட கதைச்சிட்டு அவைக்கு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போகும்போது எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருந்துச்சு. தேங்க்யூ ஒன்று போட்டு ஒரு கிஃப்ட் வந்துருந்தது. என்ன கிஃப்ட்ன்னு உங்களோட சேர்ந்து பார்ப்போம். ஸ்வீட் பாக்ஸ், விதமான ஸ்வீட்டுகள் இருக்கிற ஸ்வீட் பாக்ஸ். ஸ்வீட்டுன்னு சொல்கிறத விட பச்சிசைன்னு சொல்லலாம். கேக் அந்த ஐட்டம்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு பிறகு தேங்க்யூ என்று போட்டு பெண்டன், செயினில் கொடுக்குற பெண்டன் உண்டு. அதுலேயே தேங்க்யூன்னு எழுதியிருக்குது. பிறகு பின்னுக்காகவே ஃப்ரெஞ்சில் மெர்சி துலாப்பாது என்று சொல்லி அந்த பிள்ளையோட பேரில் இருக்குது. அந்த குழந்தை எந்த இது கிஃப்ட் பண்ணிச்சுனமோ வேண்டியது. அழகான ஒரு சின்ன அழகான கிஃப்ட், நன்றி என்று சொல்லி போட்டுருந்துச்சு. நம்ம இந்த பிள்ளை வந்து 2வது ஆண்டு இங்கே படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆங்கிலம். அவருக்கு 7 வயசு தான். இப்போ அவன் அம்மாவும் பாட்டியும் தான் கூட்டிகிட்டு போகிறவ. 2யுமே பர்பிள் கலரில் செலக்ட் பண்ணியிருக்கணும். இதுவும் பர்பிள் கலரில் இருக்குது, இதுவும் பர்பிள் கலரில் இருக்குது. நல்ல ஒரு என்ன சொல்கிற அழகான ஒரு பரிசு. ஆசிரியருக்கு வந்து பாராட்டும் பரிசும் தான் ஒரு மகிழ்ச்சியை தர்றது. பரிசுன்றதை விட அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருது. நாங்களும் சில நேரம் சின்ன பிள்ளைகளாக இப்படி சின்ன குட்டி பரிசுகள் தரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். என்னதான் எங்கள்கிட்ட பெரிய விடயங்கள் இருந்தாலும் இப்படி குட்டி குழந்தைகள்கிட்ட இருந்து அன்பான பரிசுகள் வரும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த குழந்தைக்கு நன்றியை கூறிக்கொண்டு தேங்க்யூ.